ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்ப்ரஸரை பற்றி தான். அந்த கம்ப்ரஸர் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டிருக்கு. ஏன்னா அதோட ஏர் வந்து சரியாக இன்க்ரீஸ் ஆக மாட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த கம்ப்ரஸர் வந்துட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்துட்டு 6 பார் டு 8 பார் வரைக்கும் போகும். சரி, பிளான்ட் ரன்னிங் டயத்தில் வந்து 4 பார்ல வந்துட்டு 5 பார் வரைக்கும் அந்த ப்ரெஷர் கேஜ் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். வந்து இப்போ அது ஸ்டேபிளாக இருக்க மாட்டிருக்கு. வந்துட்டு 1.5 டு 2% தான் நம்ம கடைக்கு வந்துட்டு. சரிங்களா? இந்த இது ஏர் வந்து போதுமானது கிடையாது. இப்போ மெயின்டைன் இது ஏர் ஃபில்டர் நம்ம க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். ஆயில் ஃபில்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது ஆயிலோட லெவலு, ஆயிலோட குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆயிலோட குவாலிட்டி நல்லா இருக்குது, லெவலும் நல்லா இருக்குது வந்து. அது மட்டும் இல்லாமல் கண்டென்சர் காயில் உள்ளக்க இருக்குது. அது வந்துட்டு க்ளீன் பண்ணணும் வந்து. அதையும் க்ளீன் பண்ணிடலாம். நான் இப்போ ஒர்க் பண்ணும்போது டிஸ்மேண்டில் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் டிஸ்மேண்டில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது அது வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாமே கண்டென்சருக்கு அந்த ஃபில்டர் இருக்கும்ல காயில், அந்த இடத்துல ஃபுல்லாமே பிளாக்காக இருக்குங்க. சரியான நல்ல தூசி, அதாவது டஸ்ட்டு அடைஞ்சி போய் இருக்குது வந்து. இது வந்துட்டுன்னா ஆயிலோட லெவல் நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி ஃபுல்லாமே டஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ இதை க்ளீன் பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது அந்த காயில் டேமேஜ் ஆகாத அளவுக்கு மெதுவாக க்ளீன் பண்ணணும். அதோட டேரெக்ஷன் எப்படி அந்த டேரெக்ஷன் இருக்கோ அந்த டேரெக்ஷன் தான் க்ளீன் பண்ணணும். ப்ரஷ்ஷை வச்சு மெதுவாக க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஏரை வச்சு நம்ம வந்து அடித்து அந்த க்ளீன் பண்ண டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ப்ளோவரை வச்சு நம்ம ஃபுல்லாமே வந்து இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுக்கிறோம். தெரியுதா எவ்வளோ டஸ்ட்டு வந்து மேலே வாக்க போகுது பாருங்கள். இப்படி சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த கூலிங்கோட ப்ராசஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆயில் வந்து ஹீட் ஆகும் ரன்னிங் டயத்தில். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த காயில் வழியாக அந்த ஆயில் ப்ராசஸ் ஆகி வந்து நமக்கு ஹீட்டான ஆயில் வந்து கூலிங் ஆகி ரெண்டாவது வந்துட்டு அது உள்ளேக்கே போகும். க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்ட்டு. இதுதான் ஸ்டார்ட் பட்டனு. ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு லோடிங் அப்படின்னு காட்டும். எத்தனை ப்ரெஷரில் போகும்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேலையும் காட்டும். இது சரியாக இப்போ பகல் டைம்ங்கிறதுனால சரியாக அந்த டிஸ்பிளேல தெரிய மாட்டேருக்கும் உங்களுக்கு. வாங்க இப்போ ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே இப்போ டிஸ்பிளேல தெரியும் பாருங்கள். இந்த ப்ரெஷர் கேஜில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஏர் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டருக்கு அடுத்தாப்பில் ஒரு பைப்பு போகும். அந்த பைப்பில் உள்ள வால்வு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது லோடு கொடுக்காம பிளான்ட்டுக்குள்ளே ஏர் போகாமல் நம்ம வந்து வித்தவுட் லோடில் இப்போ வந்து ப்ரெஷர் கேஜி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். வித்தவுட் லோடில் வந்துட்டு நல்லா தான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்களா? அந்த வால்வு வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ பிளான்ட் உள்ளே வந்து ஏர் போகாது. பிளான்ட்டுக்குள்ளேனா அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏர் வந்து சில மிஷினுக்குலாம் ஏர் தேவைப்படும். அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்படி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு 4 to 5 பார் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்டேபிளாக இருக்க மாட்டேருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாக டவுன் ஆகிட்டே வருது. நான் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் அது அப்படியே டவுன் ஆகிட்டுருப்பாங்க ஃபுல்லாமே. நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டோம். உள்ளக்க வந்து ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டரோட கண்டிஷனும் பார்த்தோம். அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆயிலோட குவாலிட்டியும் பார்த்தோம் வந்து அதுவும் நல்லாயிருக்கு. ஆயிலோட லெவலும் நல்லா இருக்குது. கண்டென்சர் அதை க்ளீன் பண்ணியாச்சு. கண்டென்சர் காயில் க்ளீன் பண்ணியாச்சு.
நம்ம வீடியோவில் ஒரு Black கலர் சிலிண்டர் மாதிரி காட்டினோம்னா அது உள்ளே வந்து ஆயில் செப்பரேட்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும் அது. அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிருக்கு. அதனால் அதை ஆர்டர் போட்டிருக்கு. ஆர்டர் போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. அந்த ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ருக்குள்ள அதையும் சேஞ்ச் பண்ண போகிறோம் வந்து. இது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து இன்டோர் மிஷினை வந்துட்டு அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. வந்து இன்டோர் மிஷின் வந்துட்டு இன்டோரில் தான் யூஸ் பண்ணணும். அவுட்டோர் மிஷின் தான் அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ என்னென்னா இது எல்லாமே வெளியே உள்ள டஸ்ட்டு எல்லாமே உள்ளக்க அதிகமாக போய் ஃபில்டர்லாம் அடைச்சிக்கிடுது. இதே மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து தவிர்க்கணுன்னா இன்டோருக்குண்டான மிஷினை இன்டோரில் யூஸ் பண்ணுங்கள். எப்படி சரி பண்ணுறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுவோம் ஓகேங்களா. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.